வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. எகிப்தில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டின் 2ஆம் நாளான நேற்று சுற்றுச்சூழல் COP30 மற்றும் உலகின் ஆரோக்கியம் குறித்து இடம்பெறும் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார். இந்தியாவை பொறுத்தவரை பருவநிலை நீதி என்பது தார்மீக கடமையே தவிர வெறும் புள்ளி விவரம் அல்ல என்று விவாதங்களில் இடையிட்டு பேசுகையில் பிரதமர் கூறினார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான நிதி உதவிகள் குறித்த பிரிக்ஸ் தலைவர்களின் கட்டமைப்பு பிரகடனம் மாநாட்டு நிகழ்வுகளின் பிற்பகுதியில் வெளியிடப்பட்டது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் 96வது வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றினார். விவசாயிகள் பயன்படுத்தும் உரங்கள் அசலா அல்லது போலியா என்பதை தொழில்நுட்பங்கள் மூலம் கண்டுபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற RSS பிராந்திய பிரச்சாரகர் கூட்டத்தில் சங்கத்தின் பணிகளை மேலும் விஸ்தரிப்பது குறித்தும் சங்கத்தின் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக அகில பாரத RSS தலைமை பிரசாரகர் திரு சுனில் அம்பேத்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாகூரில் 2,33,32,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். குனிச்சம்பட்டு புதுநகரை சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை திவ்யா ஐரோப்பாவின் மிக உயர்ந்த எல்பிரஸ் மலைச்சிகரம் உட்பட 3 சிகரங்களை எட்டும் சாதனையில் ஈடுபட உள்ளார். இதை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மலையேற்ற வீராங்கனை திவ்யாவிடம் வழங்கினார். சத்தீஸ்கரில் பிஜப்பூர் மாவட்டம் பஸ்தர் கோட்டத்திற்கு உட்பட்ட தேசிய பூங்கா வனப்பகுதியில் நேற்று ஒரு மாவோயிஸ்ட் தீவிரவாதியை பாதுகாப்பு படையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டு துப்பாக்கி மற்றும் ஏராளமான வெடிமருந்துகளை கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.